அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அம்மாவின் வணக்கம். இன்றைக்கி பீர்க்கங்காய் பிரட்டல் செஞ்சு அமைக்க போகிறேன். சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பீர்க்கங்காய் நம்ம நீளமாக தோல் சீவிட்டு நீளமாக இருந்துக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, குழம்பு மசாலா தூள் 1.5 ஸ்பூன், ஒரு சின்ன தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் குழம்புக்கு தேவையான பொருட்களே. இது சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். சட்டியை வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிளான குழம்பு தான்ப்பா, சூப்பராக இருக்கும். ஒரு நாளைக்கு வச்சு பாருங்களேன். ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு ரொம்ப ஆயில் நல்லா காய் வணங்கணும். ரொம்ப தேவையில்லை, குறைவாகவும் தேவையில்லை, நார்மலாக ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். இது சூப்பராக இருக்குது, நீங்கள் வச்சு பாருங்களேன். அம்மாவோட டிஷ்ஷு இது நான் அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் செய்வேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம், சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இதுக்கு பல்லாரி நல்லா இருக்காது, ஏன்னா பல்லாரியும் இனிச்சிக்கிட்டு இருக்குது, பீர்க்கங்காயும் இனிச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நீங்கள் சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு முறை ரோஸ்ட் பண்ணி வறுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பண்ணுறது பிரிஞ்சு வரும் பாருங்களேன், நல்லா இருக்குது. குழம்புக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த குழம்புக்கு நீங்கள் பல்லாரி போட வேண்டாம், சின்ன வெங்காயமே போட்டுக்கலாம். தக்காளி எடுத்து வச்சுக்கோமா, தக்காளி எடுத்து அந்த ஒரு தக்காளி ரொம்ப பொடிசாக இருந்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது நீங்கள் இந்த டிஷ்ஷு ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், அம்மா சூப்பராக இருக்குது அப்படின்னு. நான் அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் இது பீர்க்கங்காய் பிரட்டல் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். சூப்பராக இருக்கும். சாதத்தில் ஒரு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். தக்காளி நல்லா வணங்கட்டும், பச்சை வாடை போக வணங்கினதுக்கப்புறம் நம்ம பீர்க்கங்காயை இதில் போடணும். அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுனால மொறுன்னு ஆகிடுச்சு வெங்காயமே. பீர்க்கங்காயை இப்போ போட்டுக்கலாம். நல்லா அலசி வச்சுருக்கேன். நீளமாக இருந்துக்கணும், குட்டி குட்டியாக இருந்துக்கூடாது, நீளமாக இருக்கணும். அதுக்கு அப்படி குட்டியாக ஒரு விரல் சோடாக இருக்குது, அதில் பாதியாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்காது இந்த குழம்பு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். காயும் அந்த எண்ணெய் தக்காளியிலே நல்லா வணங்கணும். வணங்கிட்டு அந்த 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இப்போ காயில் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் போடுங்க. பத்தலைனா கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்ன ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். உப்பு மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் நான் ஒரு பெரட்டிட்டு எடுத்து வச்சுருந்த குழம்பு மசாலா தூளை போடணும். கொஞ்சம் நேரம் வணக்கலாம். காய் நல்லா அந்த உப்பு மஞ்சள் தூள் பிடிக்கட்டும். நல்லா இருக்கு பாருங்க பார்க்குறக்கே. இது சீக்கிரம் வெந்துடும். இந்த காய் நம்ம அந்த எடுத்து வச்சு மிளகாத்தூளை போட்டுட்டு தேங்காயை மிக்சியில் அரைச்சிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, அப்போ தான் பிரட்டல் மாதிரி வரும், இல்லைன்னா குழம்பு மாதிரி ஆயிடும். நம்ம இந்த குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்கு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைக்கிறதுக்கு நேரம் வேணும்ல, அதுக்காக வேண்டி இந்த குழம்பு கொதிக்கட்டும். கொதித்து ஒரு 5 நிமிஷம் கொதித்தாலே சீக்கிரம் வெந்துடும் இந்த காய். அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு தேங்காய் நம்ம அதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வரக்குள்ளே குழம்பு கொதிச்சிருச்சு. தேங்காயை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே போட வேண்டியதில்லை. மிக்ஸி ஜாரை கழுவி மட்டும் ஊற்றினா போதும், ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி ஊற்றினா போதும். நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழம்பு டேஸ்ட் இருக்காது, சலன்னு போயிடும். அதனால் அளவாக தண்ணி ஊற்றிக்கிங்க. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம், இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் சிம்மிலையே வேகமாக அடுப்பறிஞ்சால் ஒரு 5 நிமிஷம், சிம்மில் வேகனா ஒரு 10 நிமிஷம் நம்ம மறுபடியும் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு எடுத்து பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள். எடுத்து பார்த்தா அப்படியே சேராட்டம் இருக்கும் குழம்பு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ தண்ணியாக இருந்தது கெட்டி ஆகிடுச்சு. நம்ம விரும்பினா கொஞ்சம் முந்திரி கூட அரைச்சி ஊற்றலாம். நம்மள்கிட்ட அந்த அளவுக்குலாம் வசதி இல்லை, தேங்காய் மட்டும்தான் அரைச்சி ஊற்றிருக்கேன். சூப்பராக இருக்குது. இதே உங்களுக்கு இட்லி, தோசைக்கு, சாதத்துக்குலாம் அருமையான பீர்க்கங்காய் பிரட்டல். அம்மா ஒரு முறை சொன்னது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு பிடித்த பிரட்டல் இது. பீர்க்கங்காய் பிரட்டல்னால் நான் பொழுதுக்கு வச்சு சாப்பிடுவேன். ஏன்னா இட்லி தோசைக்குமே நேற்று வச்சது இன்னுமே எங்கள் வீட்டில் இருக்குது. இது நேற்று எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணுறேன்.
பாப்பாங்க கூட எங்கள் பாப்பா சொல்லுது, சூடு பண்ணி சாப்பிடுவீங்களாம்மா பீர்க்கங்காய் குழம்புன்னா அப்படின்னு. சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், கறி குழம்பு விட தோற்று போயிடணும் போல் இருக்குது. சூடான சாதத்தை போட்டு ஒரு பெரட்டி அப்படியே நாவில் பிணையும் போது எனக்கே எச்சி ஊற மாதிரி இருக்குது. பீர்க்கங்காய் பிரட்டல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்களேன், செஞ்சு பார்த்துட்டு அம்மாவை கமெண்ட் பண்ணுங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.